ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டி ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, ராஜி வந்து நேற்று கதிர்கிட்ட கேட்பாங்கல்ல, நான் வேணா எல்லா உண்மையும் வீட்டில் சொல்லிடுவான்னு. அது கதிர் கோவப்படுறாரு. இப்போ நீ உண்மையை சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது, வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அப்பா அவன் மேலே வச்சுருக்க பாசம்லாம் போயிடும், அதனால் கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ராஜி ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ தப்பே பண்ணாமல் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க, மாமா எதுக்கு எடுத்தாலும் அவனை திட்டிகிட்டே இருக்காரு, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கதிர் வந்து நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த விஷயம்லாம் ஒன்றுமே இல்லை, எங்கள் அப்பாட்ட நீ உண்மையை சொன்னா கூட அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக என்ன திட்டிட்டு தான் இருப்பாரு, அதனால நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம ஃப்ரீயா விடுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, முத்துவேல் சக்திவேலா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பாண்டியன் என்ன பண்றாரு, சரவணனோட கல்யாணத்தை பத்தி அவங்க காதுல விழுகிற மாதிரி ரொம்ப பெருமையா பேசுறாரு. அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக தான் பேசுறாரு. என் பையனுக்கு கல்யாணம் நடக்கான்னு சில பேர்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஆனா என் பையனுக்கு நான் எவ்வளவு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்றேன் பாத்தீங்களா, அதுவும் என் பையனுக்கு பாத்திருக்க பொண்ணுலாம் எப்பேற்பட்ட பொண்ணு தெரியுமா, அவங்க குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஆகா ஓகன் பில்டப் பண்றாரு. அதெல்லாம் கேட்டு சக்திவேல் குமாரவேலுக்குலாம் கடுப்பாகுது. குமாரவேல்லாம் கொந்தளிப்பாரு. பாத்தீங்களா அந்த ஆள் எவ்வளவு நக்கலா பேசுறான்னு, இதுக்கு தான் கேஸை வாபஸ் வாங்க வேணாம் சொன்னேன், நம்ம வாபஸ் வாங்காம இருந்தா அந்த கல்யாணமே நடந்திருக்காது, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றாரு. அதை கேட்டு அவங்க வீட்டுல இருக்க பொம்பளைங்க எல்லாம் கோவப்படுறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்றாங்க. முத்துவேலும் அதான் சொல்றாரு, ஒரு தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல அசிங்கப்பட்டதே போதும், நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, கல்யாண செலவுல பாதி காசு மாப்பிள்ளை வீட்டுக்கு தரதா பாக்கியமும் மாணிக்கமும் சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த காசை மாணிக்கம் இன்னும் ரெடி பண்ணல. அதுக்கு பாக்கியம் வந்து மாணிக்கத்திட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. பொண்ணு கல்யாணத்துக்கு காசு கூட ரெடி பண்ண முடியல, நீலாம் என்ன மனுஷனும் சொல்லி திட்டுவாங்க. கடைசியா நடக்குதுன்னா, யாரோ ஒருத்தர் மாணிக்கத்திட்ட காசு கொடுத்து இன்னொருத்த கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த காசை எடுத்து கல்யாண செலவு பண்ணிடலாம் பாக்கியம் சொல்றாங்க. மாணிக்க அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றாரு. ஆனா பாக்கியம் விட மாட்டாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம், முதல்ல நம்ம பொண்ணோட கல்யாணம் நடந்தா போதும்னு சொல்றாங்க. கடைசியா பொண்ணு அழைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் கிளம்பி வராங்க. எல்லாருமே வரல. கோமதி பாண்டியன்லாம் சரவணன் கூட தான் இருக்காங்க. மித்தவங்க தான் கிளம்பி வராங்க. முக்கியமா குழலி வராங்க. இந்த பக்கம் பொண்ணு வீட்டுல என்ன நடக்குதுன்னா, கடங்காரங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்றாங்க. யோ மாணிக்கம் வெளியே வையா, எங்க காசை கொடுக்காம உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் நடத்துவியா, எங்க காசை எங்கயான்னு சொல்லி சண்டை போடுறாங்க. மாணிக்கமும் பாக்கியமும் எவ்வளவோ கெஞ்சுவாங்க. ஒரு வாரம் டைம் தாங்க, அதுக்குள்ள நாங்க காசை தந்துறோம் சொல்றாங்க. ஆனா அவங்க விட மாட்டாங்க. காசு கொடுக்காம உன் பொண்ணோட கல்யாணத்தை நடத்த விட மாட்டோம்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு அழைக்கிறதுக்காக தங்கமயில் வீட்டுக்கு வருவாங்க. அந்த டைம் பார்த்து கடங்காரங்க ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த விஷயம்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் குழலி ஏதாவது ஓவரா பேசி ஏதாவது பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு முன்னாடியே பாக்கியமும் மாணிக்கமும் சேர்ந்து கடங்காரங்கள்ட்ட ஏதாவது பதில் சொல்லி அவங்க சமாளித்து அனுப்பலாம். இந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்குங்க. என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, மறக்காம கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.